ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க போத்தீஸ் டிஜி கோல்டு ஸ்கீம் முடிச்சுட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 22 கேரட் காயின் இல்லாததுனால 24 கேரட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ 22 கேரட்ல இருந்து 24 கேரட்டுக்கு எப்படி கன்வர்ஷன் பண்றது அப்படின்றதையும், இந்த பர்ச்சேஸ்னால அவங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம டிஜி கோல்டு சேவிங்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோல நம்ம எப்படி 22ல இருந்து 24 கேரட்டுக்கு கன்வெர்ட் பண்றது, வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கால்குலேஷன் எப்படி போடுறது, நம்ம இந்த மெத்தட்ல வாங்கும்போது நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமே டிஜி கோல்டுல சேர போறவங்களுக்கும் ஏற்கனவே இந்த ஸ்கீம் போட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எந்த ஆஃபர்ஸ் ஜுவல்லரி ஷாப்ஸ்ல வந்தாலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ 2 ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் வரதுனால ஜோஸ் ஆலுகாஸ்ல ஃபிளாட் 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செப்டம்பர் 4ல இருந்து 7th வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் இப்போதைக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏகே தங்க மாளிகையில ஃபிளாட் 50% ஆஃபர் 100 டேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஹாரம் அண்ட் நெக்லஸ் 6%ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. செயின் 0.5 அண்ட் பேங்கிள்ஸ் 3% வேஸ்டேஜ்லயே உங்களால வாங்கிக்க முடியும். இந்த ஆஃபர் உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட தொடரும் அப்படின்ட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இப்போ கோல்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால வேஸ்டேஜ் கம்மியா வாங்கணும் அப்படின்னா இந்த 2 ஷாப்னுடைய ஆஃபர்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ற மாதிரி ஷார்ட் வீடியோஸும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல அப்லோட் பண்றேன். ஸோ அதுக்கும் மறக்காம உங்க ஆதரவை தாங்க. போத்தீஸ் டிஜி கோல்டு பத்தின வீடியோஸ் தனி பிளேலிஸ்டா இருக்கு. அதனுடைய லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் தரேன். இந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பாத்தீங்கன்னா 28/8 அன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் 22 கேரட் 9405 இருந்திருக்கு. 24 10,267 இருந்திருக்கு. இவங்களுக்கு சேர்ந்த கிராம் பாத்தீங்கன்னா 6.33 கிராம்ஸ் இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. போன அன்னைக்கு 22 கேரட் காயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 24 கேரட் காயின் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 6.33 இருக்கு இல்லையா, இதோட நீங்க 22 டிவைடட் பை 24 போட்டீங்கன்னா என்ன வருதோ அதுதான் 24 கேரட்னுடைய வேல்யூ. இப்போ இவங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5.80 வருது. பட் இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னா 2 கிராமா வாங்கியிருக்காங்க. ஒரு காயின் பாத்தீங்கன்னா 1.999 கிராம்ஸ் இருக்கு. மற்ற 2 காயின்ஸும் 2 கிராம்ஸ் இருக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.999 கிராம்ஸ் இருக்கு. இப்போ இதுல 1 மில்லி கம்மியா இருக்கு இல்லையா, அதனால இங்க எப்படி எடுத்துக்கிறாங்க கால்குலேஷன்ஸ்ல 5.799. இதுதான் 24 கேரட்னுடைய வேல்யூவா நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா 5.999க்கு இவங்க வாங்கியிருக்காங்க. பட் இவங்களுக்கு சேர்ந்தது பாத்தீங்கன்னா 5.799 தான் சேர்ந்திருக்கு. அப்போ 200 மில்லி கம்மியா இருந்திருக்கு. அதுக்கு இந்த 5.999க்கு வேஸ்டேஜ் 4%. யூஸ்வலாவே 24 கேரட் காயினுக்குலாம் 4% தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. அதே தான் அவங்களும் போட்டிருக்காங்க அங்க போத்தீஸ் வர்ண மஹால்ல. அப்ப போட்டோம்னா உங்களுக்கு 0.239 வருது 6 கிராம்ஸ்க்கு போட்டா. அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு 0.439 மில்லி வருது. இப்போ இவங்களுக்கு 0.439 மில்லி வந்தது இல்லையா, அதுக்கு அப்படியே 24 கேரட்னுடைய ரேட் போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 4,517 ரூபாய் வருது. இது வரைக்கும் எனக்குமே கால்குலேஷன் கிளியரா புரிஞ்சுது. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு போட்டு ஒரு 1,518 ரூபாய் போட்டிருந்தாங்க. அதுதான் ரொம்ப டஃபா இருந்தது அதை கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன மெத்தட்னா, இவங்களுக்கு டோட்டலா அமௌண்ட் சேர்ந்தது 46,100. அதோட இந்த வேஸ்டேஜை ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு 50,617 ரூபாய் வருமா. இதுக்கான ஜிஎஸ்டி தான் இந்த 1,518. சோ இததான் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த 4,517 பிளஸ் இந்த 1,518. அப்போ உங்களுக்கு 6,035 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் இவங்க மேனேஜர் சார் கிட்ட பேசினதால ஒரு 10.2% ஏதோ டிஸ்கவுண்ட் வந்திருக்காங்க. அப்போ அதுல ஒரு 615 ரூபாய் இவங்களுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா இவங்க 5,420 ரூபாய் பே பண்ணி அந்த 6 கிராம் அதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால இவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றத நீங்க இப்ப பாப்பீங்க. ஓகே, இப்ப இந்த சிஸ்டருக்கு எப்படி ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஒருவேளை இவங்க 28/8/2025 அன்னைக்கு ஸ்ட்ரைட்டா ரெடி கேஷ் கொடுத்து அந்த 6 கிராம் 24 கேரட்டை வாங்கியிருந்தாங்கன்னா
அன்னைக்கு ரேட்டு இன்ட்டு 6 போட்டா உங்களுக்கு 61,602 ரூபா வருது. வேஸ்டேஜ் வந்து ஒரு 4% போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 65,987 கிட்டத்தட்ட 66,000 வந்து இவங்க பே பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இவங்க வந்து 46,100 ரூபாய் அமௌண்ட் தான் பே பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து அன்னைக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு 5,420 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்தா 51,520 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் ரேட்டே பாத்தீங்கன்னா 7,281. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு ரேட் வந்து 9,800 போயிட்டு இருக்கு. இவங்க ரொம்ப ஏர்லியரா வந்து டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து இந்த ரேட் வருது. ஒவ்வொருத்தங்களுக்கு இது ஒரு ரேட் வரும். நீங்க என்ன அமௌண்ட் சேவ் பண்ணிருக்கீங்க அதை வந்து டிவைடட் பை உங்களுக்கு சேர்ந்த கிராம்ஸ். இப்ப இவங்களுக்கு 46,100 டிவைடட் பை அந்த 6.33 போட்டா வரது இல்ல, அதுதான் வந்து ஆவரேஜ் ரேட். இப்படிதான் வந்து நீங்க ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா 65,987 மைனஸ் இந்த 51,520 ரூபாய் போட்டா உங்களுக்கு 14,467 ருபீஸ் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 1 கிராம் 24 கேரட்டுக்கான ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் இவங்க ஏர்லியராகவே இவங்க டிஜிகோல்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு நல்ல ஆவரேஜ் ரேட் வந்திருக்கு. ஸோ நீங்களும் மறக்காம டிஜிகோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரேட் ஏறி இருக்குன்னு கவலைப்படாம 100 200 உங்களால முடிஞ்ச அமௌண்ட் அதுல சேவ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.